Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது மதுரை ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. இதுக்கு தேவையான ingredients 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன், 1/2 கிலோ சிக்கன், ஹோல் கரம் மசாலா, ஒரு 5 பச்சை மிளகாய், 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, 1/2 கப் தயிர், மல்லித்தலை புதினா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கறி மசாலா பவுடர், லெமன் ஜூஸ். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்றைக்கி தம் போட்டு செய்யறதுனால பாத்திரம் வச்சுருக்கேன், குக்கர் வைக்காமல். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஹோல் கரம் மசாலா, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. இது வதங்கிடுச்சு. தக்காளியும் போட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், கறி மசால் பவுடர். இதில் ஹைலைட் வந்து இந்த கறி மசால் பவுடர் தான். மற்ற பிரியாணிக்கெல்லாம் நம்ம இது போட மாட்டோம், இதுக்கு வந்து அது போடுறாங்க. மதுரையில் நான் வந்து ஒரு செஃப் கிட்ட இது கற்றுக்கிட்டேன். அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கி செய்கிறேன். கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டுக்கோங்க. இப்போ தயிரே ஊற்றிடுங்க. சிக்கனும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நான் 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 5 கப் தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா கொதிச்சோன்னா அரிசி போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இந்த ரைஸை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தோசைக்கல்லோ சப்பாத்திக்கல்லோ அடுப்பில் வச்சு தம் போட்டுடலாம். இப்போ உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சுண்டிருச்சுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. மேலே புதினா, மல்லித்தலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை இறக்கிட்டு சப்பாத்திக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சுங்க. இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுருங்க. சிம் பண்ணிடுங்க. ஒரு நல்ல ஒரு தட்டம் போட்டு ஃபுல்லாக மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இப்படி சிம்லியே வச்சுருங்க. அதாவது சப்பாத்திகள் நல்லா சூடாகி இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு நல்லா மூடி சிம்மில் வச்சு 20 இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். நல்லா தம் ஆயிரும். ஒரு 15 நிமிஷம் கழித்து திறந்து கிளறிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா பிரியாணி நல்லா பளபளன்ட்டு வரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. அடியிலேருந்து கிளறி விடுங்க. இது ரொம்ப ஈஸி இப்படி தம் போடுறது. நல்லா அடுப்பு சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா வரும். இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இப்போ மதுரை ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.